உங்கள் பைக் அங்கேயே இருக்கும். அவங்க தனியாக சன்செட்டில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா சென்னையிலேருந்து வரோம், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இதனால தான் வந்து விட மாட்டீங்க. Hey guys, welcome back to my YouTube channel Number Plate and this is Gautam here. Day 3ல இருக்கோம். நான் அபி ஜெய் சார். நேற்று நைட்டு நடந்ததை பாருங்கள். சேத்துல அப்படியே இந்த சைடு பைக் விழுந்துருச்சு கீழே. ஒன்றுமே ஆகலை. கிராஷ் கார்டு வளைஞ்சிருக்கா? இல்லை, அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ போகிற வழியில் ஏதாவது ஒரு பொள்ளாச்சி அந்த சைடு ரிவர் சைட் போகணுன்னா தண்ணி வச்சு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ஃபுல்லாக சேராக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ஒன்றுமே தெரியல. அண்ட் பிஸ்கெட்ஸ் நிறையா மீன் இருந்தது. ஸோ போகிற வழியில் டாக்ஸ் பார்த்தோன்னா பிஸ்கெட்ஸ் போடலாமேன்னு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 10 மணி ஆகிடுச்சு. அண்ட் இப்போ இங்கேருந்து இல்லை, வால்பாறை தான் நெக்ஸ்ட் ஸ்டே. ஸோ பழனி ரூட் வழியாக போகிறோம். கொடைக்கானல்லேருந்து இந்த ரூட் நான் போனதில்லை. ஸோ பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இடத்துலலாம் ரொம்ப சேஃபாக இருக்குங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க, அப்போ உங்களால் வண்டி ஓட்ட முடியாமல் ஆஃப் ரோட்டில் இதுக்கப்புறம் திரும்பி எடுத்துகிட்டு போகலான்னா, நீங்கள் உங்கள் பைக் அதே இடத்துல போட்டு நீங்கள் கேம்ப் ஸ்பாட் போய்ட்டு ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு வந்தால் கூட உங்கள் பைக் அங்கேயே இருக்கும். அதனால் ஏற முடியாது. லக்கேஜ் விழுந்துருச்சுப்பா. அவரோட லக்கேஜ் கீழே விழுந்துருது வெயிட்னால். ஐ திங்க் ப்ராப்ளம் வந்து அவரோட பஞ்சி கார்டு தான். என்னாச்சு அப்படியே லக்கேஜ் விழுந்துச்சா? சரிங்க. இது 2 கவரா? கவர் மேலே போட்டிங்கன்னா லூஸாக இருக்கும், பேக்கில் வச்சுடிங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு வால்பாறை. ஸோ நீங்கள் நைட்டு வால்பாறையில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ கொடைக்கானல் டு வால்பாறை போகிறோம் பழனி வழியாக. அண்ட் இஃப் யூ நாட் ஃபாலோயிங் மீ ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டெலிகிராம், எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யூ வில் கெட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு. நேற்று ரொம்ப நைட்டு க்ளவுடியாக இருந்தது. சரி, ஓகே, நாளைக்கு வந்து மழை பெய்யும்னு நினச்சேன். பட் ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கிளியர் ஸ்கைஸ், க்ளவுட்ஸ் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ரெயின் லைனர்ஸ்லாம் அவுத்து வச்சாச்சு. குட் டெசிஷன் ஃப்ரம் மீ. இப்போ மேப்னால் போடலை, பிகாஸ் இங்கேருந்து பழனி ஒரே ரூட்டு தான். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வெளிச்சத்தில் ஓட்டினாதாங்க நல்லாயிருக்கும். இல்லைனா நைட்டு வந்திங்கன்னா சுத்தமாக தெரியாது. நேற்று நான் நைட்டு தான் வந்தேன். அதனால் என்ன இருக்குன்னே தெரியாமல் எங்கேயோ போய் விட்டேன். இதுதான் அந்த பூம்பாறை வில்லேஜ். ஸோ இது வழியாக நாங்கள் அந்த மலைக்கு போகலான்னு பார்த்தோம். புழுப்பத்தூரோ அந்த சைட் போகலான்னு பார்த்தோம். ஸோ இங்கே இருக்கிற லோக்கலையும் கேட்டு வச்சுட்டோம். பட் ஆனால் டைம் இல்லை. வாட் இஸ் ஷீ டூயிங்? இந்த மாதிரிலாம் பண்ணாதாங்க டாக் இரிட்டேட் ஆகும். ரொம்ப நாட்டி. கண்டிப்பாக. அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஓவர். ஒரு பேக்கெட் போதும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரிச் டாக்ஸ் இங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ உங்களுக்கு நிறையா ஃபுட் இருக்கும். நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு போடலாம் போகிற வழியில். ஏன்னா பின்னாடி யாருமே காணும் ரொம்ப நேரமாக. ஓகே, ஒரு வழி தெரியுது, அபி வராரு. ஸோ மாதிரி குரூப்பாக போகிறீங்கன்னா அப்பப்போ பின்னாடி வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, உங்கள் குரூப் மெம்பர்ஸ் வராங்களான்ட்டு. பின்னாடி யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கனெக்டடாக இருங்க அப்பப்போ. நிறைய இடத்துல இந்த மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வால்பாறையில் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி சண்டே. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ அதுக்கு மேலே பயமாக இருக்கானே. வாவ், பாய். ஸோ இப்போ பாட்டில் உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு லக்கேஜ் பெருசாகிட்டே இருக்குப்பா. வர ஹைட் ஏறிட்டே இருக்குது. ஒரு டைம் போனதுக்கப்புறம் பார்த்தா நானே தெரிய மாட்டேன் போல். பின்னாடிலேருந்து பார்த்தா பெரிய நம்பர் பிளேட் கண்டுபிடிச்சிட்டிங்க? ஆமாம், அங்கே ஸ்டோரி பார்த்தேன். அவங்க ஸ்டோரி கொடைக்கானல் தான் இருக்குது. மெசேஜும் பண்ணோம். இப்போ போகும்போது பார்த்தோம், அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி திரும்பி அங்கனுக்குள்ளே யூட்டர்ன் அடிச்சு நாங்கள் வந்துட்டு. அப்படியா? நிறைய பேர் நான் பார்க்கணுன்னு இருந்தேன். பட் ஆனால் இப்போ சிச்சுவேஷன் அப்படி கும்பல் சேர்க்க முடியாது. நாங்கள் எல்லாருமே வந்து பிளான்டாக மீட் பண்ணல. இது வரைக்கும் 4வது தடவை ஹாய் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, பாய் சொல்லியிருக்கேன். சரி, இவங்களாம் சென்னை போகிறாங்க. நன்றி மீண்டும் இருக்கு. பிபி கிட்டா வேறு லெவலில் இருக்காரு. யார் இவங்க? இப்போல்லாம் உள்ளே போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்தப்போலாம் இந்த அளவுக்கு செக்கிங் இல்லை. லெஃப்ட்டு போனால் பழனி, கோயம்புத்தூர், இது வழியாக நம்ம வால்பாறை போயிடலாம். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சென்னை. நான் இந்த ரூட் போனதே இல்லை. டைம் வந்து 11:30. இப்போ தான் கரெக்டாக நாங்கள் இந்த ஜங்ஷனை தாண்டுறோம். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பர் ப்ரோ.
சூப்பராக இருக்குல்ல. 2 சைட்லேயும் பச்சை பசேல்னு, ரோடும் நல்லாவும் இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஏறுது, அப்புறம் மேலே போகுது, கீழே ஏறுது, 4-5 மலை அப்படியே கிராஸ் ஆகி போகுதுன்னு நினைக்கிறேன். மாதிரி தான் இப்படி இருக்குது. 11:40 நல்லா வெயில் அடிக்குது. ஸோ இன்னும் க்ளவுடியான டைமில் வந்தீங்கன்னா ஏன் ஹார்ன் அடிக்கிற? உங்களை நான் என்ன பண்ணேன்? சம்டைம்ஸ் சில பேர் பயத்தில் கூட அடிப்பாங்க, சம்டைம்ஸ் சில பேருக்கு அந்த ஹார்ன் அடிக்கிற பழக்கம் எப்போதுமே இருக்கும். அவங்க முன்னாடி என்ன வண்டி போனாலும் ஹார்ன் அடிச்சுன்னே இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியல அது எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குன்ட்டு எல்லாருக்கும். பிஎல் ஷெட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேர். பைக் ஷெட், மெக்கானிக் ஷெட், அந்த மாதிரி பிஎல் ஷெட். இந்த ரோஸ் கலர் ஃப்ளவர்ஸ் பாருங்கள் சைடில், செமையான ஒரு லுக் கொடுக்குது. இந்த மாதிரி வியூஸ் என்ஜாய் பண்ணும்போது சேம் டைம் ஸ்பீடையும் குறைச்சிக்கோங்க. செமையாக இருக்குல்ல இந்த ஸ்ட்ரெச்சு. பழனி இன்னும் 38 கிலோமீட்டர்ஸுக்கா. இப்போ வெயிலோட தாக்கம் தெரிகிறது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில். கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்கும், என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த ஃபால்ஸ் பேர் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னு தெரியலையே, 12 மணி தான், அது ரொம்ப பசிக்குது. ஸோ அதான் வந்து பழனி டேம். அண்ட் அங்கே பார்க்குறது தான் பழனி மலை. சின்னதாக 1 2 3 அந்த மிடில் இருக்கிற மலை சின்னது இருக்குது, அதான் பழனி மலை. ஸோ டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. இன்னும் பொள்ளாச்சி 1 hour. பழனி வரைக்கும் வந்துட்டோம். பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு போகலன்னா நல்லா இருக்காது. 35 ரூபா தானா? இவ்வளோ தராங்களே, சூப்பர். ஒரிஜினல் இந்த ஊர் பேர் வந்து பழனி கிடையாது, திருவாபீனன்குடி. டைம் வந்து 1:36. லன்ச் சாப்பிட்றதுக்கு தேடிட்டுருக்கோம் ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கான்ட்டு. வெஜ் மீல்ஸ் நல்லா கட்டுற மாதிரி நல்ல மீல்ஸ் சாப்பிட்ற ரொம்ப நாள் ஆகுது. என்னன்னு தெரியல, பயங்கரமாக காற்றடிக்குது இந்த சைடில் கிராஸ் ஆகும்போது. இன்னும் இந்த ஹோட்டலுக்கு வரவேற்பு பயங்கரமாக இருக்கே. இது வரைக்கும் யாரும் வந்தது இல்லையோ? ஆமாங்க, கடையில் யாருமே இல்லை. சாப்பிட்லாம், கொஞ்சம் பிரேக் வேணும். எவ்வளோ நேரம் தான் ஓட்டிகிட்டே இருக்கிறது? சதாய்ஸ் லன்ச் சாப்பிட்டாச்சு. செம்ம கட்டு. என்ன சொல்கிறது, ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு மீல்ஸ் நல்லா சாப்பிட்டேன். யூஸ்வலாக நான் ஏதாவது ட்ரிப் போகிறப்ப ஏதாவது போஸ்ட் பண்ணேன்னா நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க. பட் ஒரு சில மெசேஜஸ் பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ வால்பாறை இப்போ இபாஸ் மஸ்ட்டுன்ட்டாங்க, பார்த்து ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. எப்போ இதை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. மேபி October 1 இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னு போல. அங்கே வந்து நிறைய பேருக்கும் அங்கேயும் கேசஸ் வந்துருச்சான். ஹாஸ்பிட்டலில் பெட் இல்லைன்னாங்க. அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு சொன்னான், பட் என்னன்னு தெரில. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆலியா டேம் கிட்ட. ஹோட்டல் ரெசிப்ட் இருந்ததுன்னா அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நான் வேணால் பேசி பார்க்கல. ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து இப்போ தான் சொல்லியிருக்கீங்க, ஸோ எங்களுக்கு தெரியல, நாங்கள் வந்து ஹோட்டல் புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னால், வாட் எவர் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பாருங்களேன், வால்பாறை தான் ஆக்சுவலாக என்னோடய பிளானே இந்த ட்ரிப்புக்கு. ஸோ வால்பாறை போகிற வழியில் கொடைக்கானல் போயிட்டு போகலான்ட்டு தான் நான் போனேன். பட் கடைசியில் வால்பாறைக்கு பாஸ்ன்றதும் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க. உதுமலை வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், உதுமல்பேட்டை பழனி ரோடு. பொள்ளாச்சி இருக்குங்க, இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. பட் கிட்ட தான், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸ்ப்ளெண்டர் பிள்ளைங்கோ. அவங்களுக்கு ஒரு கெத்து இருக்குது இந்த மாதிரி வேகமாக போகிறது. பாரு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. நீங்கள்லாம் டெம்ட் ஆகாதீங்க, அவங்க மாட்டம் ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்க்குறது. அதை நினச்சி நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருங்க. வாவ், செம்மையாக இருக்குதா அந்த விண்மில்ஸ் லெஃப்டில். நான் உங்களை பார்க்கவே இல்லை, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஓ, அல்டிமேட்ரா டேய். ஃபுல்லாக தென்னை மரம் தாங்க இந்த சைடில். அங்கே பாருங்கள், அந்த சைடு இந்த சைடு அந்த மலை கீழே இருக்கிற எல்லா இடமும் தென்னை மரம் தான். வாவ், ரோடு செம்மையாக இருக்குது. இப்போ டைம் வந்து 3 மணி ஆகுது. இங்கே ரொம்ப காற்றடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்ததில்ல இந்த ரூட்டில் போகும்போது. ஸோ அதுக்காக தான் விண்மேல் வச்சுருக்காங்க போல். இது செம்ம ஸ்பீடாக சுற்றுது இது. வாவ்,
வேறு லெவல் சீனரி. இவ்வளோ தென்னை மரம் இருக்குது. யாராவது இளநீ விற்றாங்கன்னா நல்லாயிருக்கும். கீழே இங்கே ஒன்றுமே காணும். அப்படியே வெயில் குறைஞ்சிருச்சு. இப்போ ஆலியா டேம் 14 கிலோமீட்டர்ஸ். என்னடா இங்கே ஒரு இளநீர் விற்கலையே, இவ்வளோ தென்னை மரம் இருந்து அப்படின்னு பார்த்தேன். பட் ஆன்சர் இந்த லாரியில் இருக்க பாருங்கள். தேங்காய் தான் மெயின் பிஸ்னஸ் போல உங்களுக்கு. பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் ரைடர்ஸ் எல்லாம் ஒன்று கேட்டாங்க, எவ்வளோ நேரம் ஆகும் சார் வரதுக்கு? அப்படியே இங்கே துண்டை பந்தல் போட்டு வச்சிடலாம்ல. வாங்க வாங்க, அப்படியே சர்ப்ரைஸ். அணையிலேருந்து தண்ணி நல்லா நீர் வரத்து நிறைய இருக்கும். ஆமாம், அப்படியே பார்க்கலாம். ஓ, வண்டி போகுமாங்க? இல்லை வண்டி ரோட்டோரமே பக்கத்துல நிப்பாட்டிக்கலாம். ஓ, இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போய் நிப்பாட்டிக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ் தண்ணி ஃபுல்லாக ஏரியாவே ஃபுல்லாக சரௌண்டிங் ஃபுல்லாக பார்க்கலாம். சரௌண்டிங் ஃபுல்லா அங்கேயும் கூட்டம் இருக்கும்ல. ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஆ, அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சி நிற்குங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கே நம்ம போகலாம். தண்ணி குறைஞ்சி நிற்குங்கன்னா அந்த வியூ பாயிண்ட்டுக்கே நம்ம போகலாம். ஆ. வேற லெவலில். நீங்கள் என்ன ஃபாரஸ்ட் இதில் இருக்கீங்களா? ஸோ இங்கே என்னன்னு தெரில. இந்த ஃப்ரைடே அக்டோபர் 2 அன்றைக்கி செம்ம கூட்டமாக வால்பாறையில். அதாவது கொடைக்கானலில் இ பாஸ் சிஸ்டம் இருந்தே அங்கே அவ்வளோ க்ரௌடு. பட் இங்கே வந்து இ பாஸே கிடையாது. ஸோ இங்கே எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க, டூரிஸ்ட் எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறமா அவங்க பயந்து வந்து யாருமே உள்ளே விட்றதில்ல செக் போஸ்ட்டில். ஸோ இ பாஸ் இருந்தால் தான் விடுவேன், எல்லாம் கேன்சல், டூரிஸ்ட் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லி போக சொல்லிட்டாங்களாம். ஹோட்டல் நாங்கள் ஆக்சுவலாக ரூம் புக் பண்ணிட்டோம் ஒரு ஹோம் ஸ்டேயில். ஸோ அதோட ரெசிப்ட் இருக்குது பே பண்ணது. ஸோ அதை காமிச்சா விட்றாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. புக் பண்ணிட்டீங்களா? புக் பண்ணால் தான் விட்றாங்க போல். 4 பைக் இவங்க வந்து போயிருக்காங்க. அவங்க தனியாக சென்னைண்ணா. ஸோ ஆக்சுவலாக விட்றாங்க. நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா ஹோட்டல் ரெசிப்ட்லாம் காமிச்சிங்கன்னா அவங்க அலோவ் பண்ணிடுறாங்க. இ பாஸ் தேவையில்லை அதுக்கு. பட் ஆனால் முன்னாடி வந்த மாதிரி ஈஸியாக இப்போ வர முடியாது. ரொம்ப இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. உள்ளே போன உடனே உங்களுக்கு நம்ம அலியார் டேம் வியூ தெரியுது. ஆ, பரவாயில்ல, க்ரௌடாவது கம்மியாக இருக்கும். 4:20 தான் அது இப்போ டைம். பார்த்தீங்கன்னா நல்ல டைமுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் ஆக்சுவலாக வால்பாறை. ஸோ இன்னும் நம்ம மேலே போக போக அப்படியே வேறு லெவலில் மாறும் கிளைமேட்டு. ஸோ வால்பாறை பார்த்திங்கன்னா 40 ஹேர்பின் பெண்ட் இருக்குது போல். இப்போ ஒரு 4 ஹேர்பின் பெண்ட் தாண்டி இருக்கோம். ஸோ இங்கே ஒரு 9th ஹேர்பின் பெண்டில் வந்து இந்த ஆலியார் டேமோட வியூ வந்து நல்லா தெரியும். தூக்கோரு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை ஸ்பாட் பண்ணுவாங்க இப்போ வால்பாறையில். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பைக்கர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. இப்போ சண்டே ஈவினிங் ஸோ எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் ஆகிட்டு இருப்பாங்க. வால்பாறை வந்து அத்திரப்பள்ளி வழியாக தான் வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். ஒரு தடவை போனேன், 4 மணி ஆயிடுச்சுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களே எங்களை ரிட்டர்ன். அந்த ரூட் வழியாக எங்களால் வால்பாறை வர முடியல. இதெல்லாம் பிஃபோர் கொரோனா, ஒரு 2 இயர்ஸ் பேக். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அண்ட் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் மொபைலில். அங்கே பார்த்தீங்களா, இது ரொம்ப டீப்பான வேலி. இங்கே நிறைய பேர் நிற்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஆமி மணி யாரோ ஒருத்தர் இங்கே போட்டிருக்காங்க, யாரும் நிற்க வேண்டாம்னு சொல்கிறதுக்காகவே. ஓஹோ, திருப்பதி மலை ஏறுற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் அந்த டேமை பார்த்துட்டே போனீங்கன்னா ரோடு விட்டு கீழே விழுந்துருவீங்க. வாவ், வியூ பாருங்களேன். சன்செட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேஸாக இருக்கும் இந்த ஹேர்பின் பார்க்கும்போது. அந்த சைடு ஃபுல்லாக தென்னை மரங்க, கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாக தென்னை மரம். நோட்டீஸ் பண்ணிட்டாங்க போல் என்ன. திருச்சியா? நாங்கள் மேலே போகிறோம். ஆமாம், இவரும் ஒரு சேனல் வச்சுருக்காரு தெரியுமா ப்ரோ? இப்படி கீழே வாங்க. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்பாட்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ, யாருமே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஸோ அது போதும். நான் பெரிய இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் யூஸ்வலாகவே நான் போக மாட்டேன். ஏதாவது இடத்துக்கு வந்தால் கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா போதுங்க, நம்ம எங்கேயாவது ஒரு சந்தில் பூந்துடலாம், நல்ல வியூ கிடைக்கும். ரூம் புக் பண்ணியிருக்கோம். இ பாஸ் இல்லை, ரூம் புக் பண்ணியிருக்கோம் மேலே. அதை காமிச்சு தான் கீழே விட்டாங்க. அது இதுவரையும் இதுக்கு மேலே விட மாட்டாங்க. ஏன்னா சென்னையிலேருந்து வரோம். இல்லை, அந்த புக்கிங் காமிய 4 பேர். இ பாஸ் எப்போ கொண்டு வந்தாங்க ஜி? நேற்று
இந்த மாதத்துலேருந்து கேஸ் கொஞ்சம் அதிகம் சார் வால்பாறை. ஓ 400-450 பக்கம் இருக்குது. 4-5 டெஸ்ட் ஆயிடுச்சு. சரி தேங்க்ஸ். அட்டக்கத்தி வந்தோடனே இங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே அலோவ் பண்ணது வந்து இது வரைக்கும் தான், இதுக்கு மேலே வரணும்னா நீங்கள் எங்ககிட்ட ஒரு பாஸ் வேணும் அப்படின்னாங்க. பட் பரவாயில்ல, இங்கே வந்து காசு எதுவும் வாங்கல, டோக்கன் சிஸ்டம்லாம் கிடையாது. வாவ், ஏதோ ஒரு அருவி சைடில் இருக்குது. பரவாயில்லைங்க, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எங்கெல்லாம் வந்து க்ரௌட் நிற்குமோ அந்த இடத்துலலாம் ஒரு போலீஸ்மேன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள வந்து விரட்டுறதுக்கு இங்கே நிற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பர்ஃபெக்ட் டைம் டூட். 5:15 just starting. Look at this place. பட் இங்கே வந்து நைட்லாம் மோஸ்ட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. சிறுத்தை நடமாட்டம் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குமா. இது ஆக்சுவலாக வெட்டிட்டாங்க இந்த தேயிலையை. ஸோ அதனால தான் இங்கே கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இல்லைனா இங்கேயும் க்ரீனாக இருந்திருக்கும். இப்போ க்ரீனாக இருந்ததுன்னா அது வேறு லெவல் ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சில் வந்து பர்டிகுலராக ஏதோ ஒரு போர்ட் போட்டிருக்காங்க, மிஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் ஜோன் ட்ரை கேர்ஃபுல்லி அப்படின்ட்டு. பாருங்க, யார் ஒரு பைக்கு இல்லை ஒரு கார் கூட டுவர்ட்ஸ் மேலே போல், எல்லா வண்டியும் கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் வால்பாறை. ஒரு ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு பார்த்தேன். பட் பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்குது, அதனால் எங்கேயும் போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுனுக்கு போயிடலாம். நைட் எப்படியும் இங்கே எங்கேயுமே போக முடியாது, நம்ம ரூமில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அலோவ் பண்ணுவாங்க. கோல்டன் டைம்ங்க இது. ஆக்சுவலாக நல்ல ஸ்பாட்டில் இருக்கீங்க நீங்கள். கரெக்டாக சன்செட் ஆகிற டைமில் நாங்கள் வால்பாறை வந்திருக்கோம். அண்ட் இன்னும் எங்களோட லொக்கேஷன் 10 kilometers 18 minutes காமிக்குது. ஸோ 6 ஆகிடுச்சு. அப்படியே லைட் போயிட்டே இருக்குது. நிறையா பைக்கர்ஸ் பார்க்குறேன், எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. வாவ். ஸோ வால்பாறை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே இந்த வால்பாறையில் வந்து நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் டூரிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஃபால்ஸ் நிறையா இருக்கும். மங்கி ஃபால்ஸ், டேம் இருக்குது, அக்காமலை, அது பேர் என்னன்னு சரியாக தெரியல. ஃபுல்லாக கிராஸ் லேண்டாக இருக்கும், நிறையா ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பிளேசஸ் இருக்குது. பட் கொடைக்கானல், ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வந்து டூரிஸ்ட் லொக்கேஷனாக ஆக்கி சும்மா ஏதோ ஸ்பாட்டுக்கெலாம் பேர் வச்சு வியூ பாயிண்ட்னு எங்கேயோ வச்சு அதை வந்து நல்லா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பட் வால்பாறை இஸ் கம்ப்ளீட் ரா. இங்கே வந்து அந்த மாதிரிலாம் பெருசாக கிடையாது. நீங்கள் நேச்சரை என்ஜாய் பண்ணணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். அமேசிங்காக இருக்கும் இந்த பிளேஸ் ஃபார் நேச்சர் லவ்வர்ஸ். ஆனால் கேரளா பார்டர் ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் அத்திரப்பள்ளி ஃபாரஸ்ட் ரூட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம் நீங்கள் காரில் போகிறதோட பைக்கில் போனீங்கன்னா இன்னும் வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். எனக்கு இந்த ட்ரிப் நான் எதுக்கு ஆக்சுவலாக பண்ணலாம், எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ற ஒரு இது கிடையாது. எனக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு பிளேஸில் போய் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தான் நான் பார்க்குறேன். பைசன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நிறையா இருக்குடா. ஆமாடா, நான் கூட இந்த ஒரு தான் நினச்சேன். ஆனால் இந்த பைசன் இது டிஎல்ஐயில் மேயாதோ? அங்கே ஒரு அதாவது இங்கே பைசன் இருக்குது, இங்கே பெரிய பைசன் ஒன்று இருக்குது. பெரிய வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருப்பாரோ. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக இதனால தான் வந்து விட மாட்டேங்கிறாங்க அவங்க ஃபாரஸ்ட்குள்ளே ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போவாங்க. பசங்க கூட இல்லை, பேருங்களேன், பெரியவங்களே பண்ணிகிட்ருக்காங்க இப்படி. ஸோ இங்கே நைட்லாம் தனியாக வந்தீங்கன்னா நிறையா சிறுத்தை பார்க்கலாம். அதோட சிங்கவால் குரங்குகள் நடமாடும் பகுதி. நாங்கள் ஸ்டே பண்ணுற பிளேஸ் இதுதான். பரவாயில்ல, நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. A few moments later.
என்ன சொல்கிறது, நைட்டு எல்லாம் பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டிலே சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு ரொம்ப குப்பை இருந்தனால வெளில போடலான்ட்டு வந்தோம். அது வேறு இப்போ வேறு டிஸ்கஷன் பண்ணோம். சிறுத்தைனா என்ன, லெப்பர்ட்னா என்ன, சீட்டானா என்ன அப்படின்ட்டு. நான்வெஜ் வேறு வேஸ்ட் வச்சுட்டு கையில் சுற்றிட்டு இருக்கோம் கவரில். அந்த ஸ்மெல்லுக்கு எங்கேயாவது வந்துச்சுன்னா என்ன இருக்குது, எங்கேயோ போட்டு போயிடலாம்டா. அங்கே இருக்கு போய் டஸ்ட்பின். ரொம்ப டஸ்ட்பின் பார்த்துட்டோம். சில ஸ்டோரிஸ் தாங்க ஒரு இடத்த வந்து ஒரு த்ரில்லே உண்டாக்குது. சில பர்டிகுலர் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸே இருக்குது. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நைட்டில் இங்கே யாருமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பைக்கில் போகிறதும் அட்வைசபிள் கிடையாது. விடவும் மாட்டாங்க பைக்கில். அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்து. ஸோ இந்த மாதிரி அவங்க கதை கிளப்புறதுனால லைட்டாக ஏதாவது சத்தம் கேட்டாலும், அங்கே ஒருத்தன் இரும்பிந்தான். அந்த இரும்பல் சத்தம் கேட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஐயோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பட் கண்டிப்பாக நாளைக்கு சுற்றுறோம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம், ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா வால்பாறை ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நாளைக்கு டே வந்து நம்மளுக்கு லக்கியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வால்பாறை அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியாஸ் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் ரிஸ்க்கு.